4ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே என்னை ஆதரித்து நடத்தும் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய இந்த தொகுதிக்கான செயலாளரும் அன்பு நண்பருமாகிய சகோதரர் தினேஷ் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் விவசாய அமைச்சருமாகிய துரைராஜ் சிங்கம் ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளையினுடைய உறுப்பினர்கள், தொகுதி கிளையினுடைய உறுப்பினர்கள், பிரதேச கிளைகளுடைய உறுப்பினர்கள், வட்டார கிளையினுடைய உறுப்பினர்கள், மகளிர் அணியினுடைய உறுப்பினர்கள், இளைஞர் அணியுடைய உறுப்பினர்கள், அத்தோடு என்னை ஆதரித்து எனக்கு முன்பாக பேசிய அனைத்து பிரமுகர்கள், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏனைய ஆதரவாளர்கள், வருகை தந்திருக்கும் பொதுமக்கள், பிரதான வீதியிலே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும், ஊடகவியலாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பொழுதும் இதே இடத்திலே நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தோம். அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது என்னுடைய மனதிலே சில சந்தேகங்கள் இருந்தது. ஆக்கள் வருவாங்களா இல்லையா, கூட்டத்துக்கு ஆக்கள் எத்தனை பேர் வருவாங்களோ தெரியாது, எப்படி இந்த கூட்டம் நடக்க போகுது என்று தெரியாது என்றெல்லாம் சில சந்தேகங்கள் இருந்தது. அந்த நேரத்திலே கூட சகோதரர் தினேஷ் அவர் தான் அந்த கூட்டத்தை என்னை ஆதரித்து ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் இன்று 4 வருடங்களை கடந்து இன்று நான் வருகை தரும் பொழுது எனக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை கூட்டத்துக்கு ஆக்கள் வருவாங்களா. இன்று நான் வருகை தரும் பொழுது எனக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியை ஆதரித்து 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த மட்டு நகரிலே மக்கள் அணி அணியா திரண்டு வருவார் எனக்கு தெரிந்துதான் நான் இதற்கு வருகை தந்தேன். என்ன எல்லாரும் கலைச்சு போயிட்டீங்க போல நீண்டு உரைகளை கேட்டு நான் ஏனென்றால் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் வருவார்கள் என்றால் இது நான் நினைக்கிறேன் 360 இல்லாட்டி 370வது கூட்டமாக இருக்கும். இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பித்திருந்தே நான் நடத்தி கொண்டு வரேன் 360வது இல்லாட்டி 370 எண்ணிக்கையும் விடுபட்டு போகும் இடமெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சிக்கான ஒரு அலை மக்கள் மத்தியிலே வீசிக்கொண்டிருக்கு. நான் கதிரவழியிலே ஒரு கூட்டத்துக்கு நேரம் கேட்டிருந்தார்கள். கதிரவழிக்கு போயிட்டு அன்று திடீரென்று தான் கேட்டார்கள், ஏனைய கூட்டம் எல்லாம் செய்த அப்புறம் இல்லை, இறுதி வாரத்திலே இறுதியாக கதிரவழியில் நீங்க ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னிருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் அவரிடம் சொல்லியிருந்தேன், எனக்கு வருவதா இருந்தால் 11:30 தொடக்கம் 12 மணி இந்த டைமுக்கு தான் வரலாம். மதியம் சமைக்கிற டைம், இந்த டைம் சரியான சிக்கலான டைம், இந்த டைமுக்கு நீங்கள் ஆக்கள் எடுக்கலாமா என்று கேட்டிருந்தேன். அவர் சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு பிரச்சனை வாங்க. அப்ப நானும் எதிர்பார்த்து போனா கதிரவழியிலே அது ஒரு பெரிய மட்டக்கள நகரம் போல பிரதேசம் அல்ல, ஒரு அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் வர வேணும். அதுவும் 11:30 மணி டைம், 12 மணி டைம். எனக்கு விரதம் கடைசி நாள், மக்கள் வருவார்களான்ற ஒரு சந்தேகத்தை தான் போயிட்டாங்க. கதிரவழியிலே கூட 200க்கும் அதிகமான மக்கள் 11 மணி அந்த 12 மணி நேரத்திலே வந்திருந்தார்கள். இது என்னத்தை காட்டுது என்று சொன்னால், இம்முறை இலங்கை தமிழரசு கட்சிக்கான ஒரு அலை மக்கள் மத்தியிலே வீசுது என்றதை தான் இதை எடுத்து காட்டணும். ஏன் இந்த அலை வீசுது என்று சொன்னால் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. 2004ஆம் ஆண்டிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே நான் 4 ஆசனங்கள் இருந்தது. 2010ஆம் ஆண்டு தேர்தலிலே எங்களுக்கு அது 3 ஆசனங்களாக குறைந்தது. 2015ஆம் ஆண்டு தேர்தலிலே அது 2 ஆசனங்களாக குறைந்தது, 1 பிளாட்டுக்கு போனது. 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே அது 1க்கு குறைந்தது, 1 டெலோவுக்கு போனது, நானும் 1 மட்டும்தான். அந்த வகையிலே கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு ஒரு வருடம், ஒரு 2 வருடத்துக்குள்ளே எங்களுடைய கட்சியினுடைய கிளப்புணர்வு செய்யப்பட்டது. அந்த நேரத்திலே நான் மாவட்ட கிளை தலைவராக 110 வட்டாரங்களை சேர்ந்த அங்கத்தவருடைய தெரிவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டான். அன்று தொடக்கம் என்னுடைய மனதிலே நான் பதிந்த விடயம், இலங்கை தமிழரசு கட்சியுடைய மாவட்ட கிளை தலைவராக 2004ஆம் ஆண்டிலே எங்களுக்கு எப்படி 4 ஆசனங்கள் வந்ததோ, நான் தலைவராக இந்த மாவட்டத்தில் இருக்கும் பொழுது மீண்டும் அந்த 4 ஆசனங்களை எடுக்க வேண்டும் என்பதை நான் மனதிலே பதித்து வைத்திருந்தேன். 2020ஆம் ஆண்டிலே மதிப்புக்குரிய துரைராஜ் ஐயா சொன்னது போல அவருக்கு தெரியும் எனக்கு வேட்பாளராக எனக்கு நியமனம் தருவார்களா இல்லையா என்றே தெரியாது. நான் எல்லா வேட்பாளருக்கு எல்லாம் ஒவ்வொன்று சொன்ன பிறகு இறுதியாகத்தான் எனக்கு சொல்லப்பட்டது. நான் அந்த வேட்பாளராக
ஒரு அளவு கேட்கலாம் என்று சொன்னாலும் கூட இறுதி நேரம் வரைக்கும் எனக்கு சொல்லப்படவில்லை. மெட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய பரப்புரை எல்லாம் ஆரம்பித்து அதிவேகமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனா 2024 ஆண்டு தேர்தலிலே அந்த வேட்பாளர்கள் தெரிவு செய்யும் குழுவிலே ஒரு அங்கத்தவராக என்னை உள்வாங்கி இருந்தார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் வேட்பாளர் தெரிவு செய்த குழுவில் இருந்தது மட்டுமில்ல, தலைமை வேட்பாளராகவும் என்னை நியமித்தார்கள். அந்த வகையிலே எனக்கு ஒரு பாரிய பொறுப்பு என் மீது எனக்கு தரப்பட்டது. அதுதான் இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி பெற செய்ய வரும், அதிகூடிய ஆசனங்களை எடுத்து தர வரும். அதுக்காகத்தான் கடந்த 30-40 நாட்களாக இரவு பகல் பாராது ஒரு நாளைக்கு சில நேரம் 17-18 அப்படியும் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இங்க பட்டிப்பட கிளியினுடைய நட அண்ணன் நேசுதுரசர் எல்லாம் இருக்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு நாங்கள் தாந்தாமலையிலே கூட்டத்தை தொடங்கி இரவு 10:30 மணி அப்படி இருக்கும் பண்டாரி வரையிலே இறுதி கூட்டத்தை நடத்தப்படுது. அப்படி எல்லா பிரதேசத்தையும் செய்தால் இவர் இருவரும் முன்னுக்கு இருக்கிறபடி அவருடைய அந்த இடத்திலே உதாரணமாக வைத்து சொன்னா, அதே போலதான் போறதீவாக இருக்கட்டும், செங்கலடியாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் அப்படிதான் கூட்டம் நடத்தும். அதுக்கான காரணம் இந்த முறை எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் அல்ல மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு முழுவதும் இருக்கும் மக்கள் ஏனைய கட்சியிலே பார்த்து ஏனைய கட்சியுடைய செயல்பாடுகளை கண்டு பாரிய அதிருப்தியிலே இருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே எனக்கு முன்பாக பேசிய பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை கடந்த காலத்தில் நடந்த நிதி மோசடிகள், ஊழல், பல சமூக விரோதமான செயல்பாடுகளை பற்றி பலரும் சொல்லியிருந்தார்கள். அதையில் நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்டவருடைய செயல்பாடு அது மக்களுக்கு தெரியும். அவர்கள் மாவட்டத்துக்குள்ளே செயல்பட்டார்களா, வெளிநாடுகளிலே தான் கூடுதலாக இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தை தமிழரசு கட்சியை செய்த நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை கொடுத்து எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை இப்படி நம்பிக்கை வரும் வகையாக நாங்கள் செயல்பட்டால் 4 ஆசனங்கள் எடுக்கலாம் என்றதுக்காகத்தான் கடந்த 40 நாட்களாக தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டங்களை நடத்தினோம். நான் நினைக்கிறேன் அந்த கூட்டங்களை நடத்தினுடைய நோக்கம் சரியாக அமைந்திருக்கு. இல்லை என்று சொன்னால் இந்த நேரத்திலேயும் கூட இரவு 8:15 போது நான் கல்லடி பாலம் இறக்கத்திலே இந்த நேரத்துக்கு 8 மணியை தாண்டி ஒரு கூட்டத்துக்கு இத்தனை மக்கள் இருந்ததை நான் காணவில்லை. போகும் பொழுது வரப்போது எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் இருப்பார்கள், கூட்டம் இறுதி கட்டம் வரும் பொழுது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இன்று அப்படியே மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அந்த பணியை சரியாக செய்திருக்கிறோம். 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு உண்டு. தமிழ் மக்களாகிய எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு உண்டு. 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தந்திருக்கு. நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நாட்டிலே புதிதாக ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கிறார், அன்றகுமார திசாநாயக் அவர்கள். அவர்கள் இடதுசாரி கொள்ளையை கொண்ட ஒரு ஜனாதிபதி, அவருடைய கட்சி. இதே போலதான் 2019 ஆண்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. 2019 ஆண்டிலே நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 69 லட்சம் வாக்குகளால் ஜனாதிபதியாக தெரிவாகினார். அதனைத் தொடர்ந்து 2020 ஆண்டில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் 69 லட்சம் வாக்குகள் எடுத்த கோட்டாபய ராஜபக்சவுடைய கட்சிக்கு 135 தொடக்கம் 136 வரைக்குமான ஆசனங்கள் தான் கிடைத்தது. 69 லட்சம் எடுத்தது. அந்த நேரத்திலே ஒரு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடாத்தப்பட்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே அநியாயமாக புள்ளிகளை கொண்டு அந்த இரத்தத்தின் மீது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கி தான் 135 ஆசனங்கள் எடுத்தார்கள். ஆனால் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி வெறும் 42 வீதமான வாக்குகளை மட்டும்தான் எடுத்திருந்தார். 57 லட்சம் வாக்குகள் மொத்தமாக அவருக்கு விழுந்திருந்தாலும் கூட அதிலே முதலாவது விருப்பு வாக்காக போட்டவருடைய எண்ணிக்கை 53 லட்சம், 2வது விருப்பு வாக்கையும் சேர்த்துதான் 57 லட்சமா வந்தது. அதை அடிப்படையாக வைத்து பார்த்தால் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு 69 லட்சம் வாக்களித்த நேரமே 135 தான் வந்தது என்றால் 53 லட்சம் முதலாவது விருப்பு வாக்கை எடுத்த ஜனாதிபதியுடைய கட்சிக்கு 42 வீதமான வாக்குகளை மட்டும் எடுத்த ஜனாதிபதி கட்சிக்கு 225 பேர் இருக்கிற பாராளுமன்றத்தில் அன்னலாவாரோ 100 தொடக்கம் 105 ஆசனங்கள் தான் வரலாம் என்று தென்னிலங்கையிலே பேசப்படுகின்றது. இன்று காலையிலே பிற செய்தியை பார்த்த பொழுது ஒரு தொங்கு நிலை அரசாங்கம் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பலரால் எழுதப்படுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று,
நாட்டுடைய ஜனாதிபதியுடைய கட்சிக்கு 3 வீதத்தில் இருந்து தான் 42 வீதம் அதிகரித்தார்கள். அதையும் விட இன்னும் அதிகரிக்கலாமான்னு தெரியாது. இரண்டாவது விடயம், அவர்களுடைய வேட்பாளர்களை மக்களுக்கு தெரியாது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அவ்வாறுதான். என்னுடைய மதிப்புக்குரிய சுகுமார் சார் பேசும் பொழுது 2 பேருக்கு மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு சகோதரர் இனத்தவருடைய என்று சொன்னார்கள். அவர்களை ஓரளவு அந்த சமூகத்துக்குள்ளே தெரிந்திருந்தாலும் கூட தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்தை களமிறக்கப்பட்டிருக்கிற 5 வேட்பாளர்கள் மக்களுக்கு யாருன்னே தெரியாது. எனக்கும் தெரியாது. எனக்கு ஒருவரை தெரியும், அவர் எங்களுடைய அயற்கிறாம மற்றவர்கள் எனக்கும் தெரியாது. அதே போலதான் தென்னிலங்கையிலும் பெரும்பான்மை சமூகம் வாழும் மாவட்டங்களிலும் கூட மக்களுக்கு போட்ட வேட்பாளர்கள் கூட யாருன்னு தெரியாது. என்ன திடீரென்று கொண்டு வா வேட்பாளர் இங்கிருந்து தேடுறது, 3 MP இருந்தது, இத்தனை பேரை நியமிக்கூட இப்படி தேடி எடுக்கிறது. மக்களும் வாக்களிக்கும் பொழுது தங்களுடைய பிரதிநிதி யாரென்று தெரிந்துதான் வாக்களிக்க விரும்புவார்கள். எங்களுடைய மக்களும் அப்படிதான். யாரென்று தெரியாட்டி நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து யாரை போய் சந்திக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர் யாரென்று தெரியாட்டி உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து யாரிடம் போது ஒரு பெரிய குழப்பம். அந்த வகையிலே திசை காட்டி சின்னத்திலே இம்முறை 105 தொடக்கம் 108 ஆசனங்கள்லாம் வரலாம் என்று பேசப்படுகின்றது. இதே தமிழ் மக்களுக்கு முக்கியம் என்றதை நாங்கள் அனைவரும் உணர வேண்டும். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு தொங்கு நிலை இந்த நாட்டிலே உருவாகினால், அதே நேரத்தில் இன்னொன்று, கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி மேயர் மாதிரி இல்லை. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மிக ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார், ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் தண்டனை வழங்குவோம், ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் தண்டனை வழங்குவோம், களவெடுத்தாக்களுக்கு தண்டனை வழங்குவோம், 10 வீதம் கொமிஷன் வாங்கினாக்களுக்கு தண்டனை வழங்குவோம், சட்டவிரோதமாக மண் ஏற்றினாக்களுக்கு தண்டனை வழங்குவோம், கடந்த காலத்திலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கடத்தல் போன்ற சமூக விரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டவர்களுக்கு நாங்கள் தண்டனை வழங்குவோம், ஈஸ்ட குண்டுவெடிப்புடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் தண்டனை வழங்குவோம். இப்படியெல்லாம் ஜனாதிபதியுடைய கட்சி, ஜனாதிபதியுடைய அந்த பரப்புரை நேரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஜனாதிபதியுடைய கட்சி பரப்புரை நடக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதியுடைய கட்சி ஜனாதிபதியின் தேர்தல் காலப்பகுதியிலே ஊழல்வாதிகளுக்கு எதிராக இந்த சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் இலங்கையிலே இம்முறை தேர்தலில் போட்டி போன்ற கட்சிகளுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சியை தவிர, திசை காட்டு சின்னமா இருக்கலாம், அதை தவிர்த்து இலங்கை தமிழரசு கட்சியை தவிர இப்படியான கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத, களவெடுத்தாக்கள் போட்டி போடுறது என்று சொன்னால், கொலை செய்யாதாக்கள் போட்டி போடுற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். ஜனாதிபதி இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கட்சி தாவி வாராக்களுக்கு எதிராக நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம். ஒரு கட்சியில கேட்டு நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு பாஞ்சி, அந்த கட்சி இந்தியால பாஞ்சி, அதெல்லாம் இங்க செய்யலான்னு ஜனாதிபதியாக சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி இந்த விடயங்களை சொல்லியிருந்தாலும் கூட ஜனாதிபதியாருக்கு பெரும்பான்மை எடுக்க 105 ஆசனம் தான் வேறு 113 ஆசனம் எடுக்கிறதுக்கு ஆக்களை தேடிக்கொள்ள வேண்டும், ஆக்களை இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை. ஜனாதிபதி சொல்ற அவ்வளவுத்தையும் அவர் நடைமுறைப்படுத்துறதாக இருந்தால் அவருக்கு இந்த பாராளுமன்றத்திலே ஆட்சி அமைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியுடைய உதவியை நாடுவது தவிர வேறு எந்த வழியும் இருக்காது. அவர் இங்கே தமிழ் மக்களுடைய காலடியை தேடி வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம் என்ற விருப்பம் இல்லையா? நாங்கள் உதவி செய்வோமா இல்லையாரு நாங்கள் முடிவெடுப்போம். அதை நாங்கள் இப்ப சொல்லல, நாங்கள் உதவி செய்ய போறோம் என்று நான் சொல்லல, நாங்கள் அரசாங்கத்துக்கு இணைந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம் என்று நான் சொல்லல. ஆனால் ஜனாதிபதி அப்படியான ஒரு தேவை வரும் பொழுது நாங்கள் தமிழரசு கட்சியிலே அதிக அளவான ஆசனங்களை எடுத்து சென்றால் தான் தமிழ் மக்களுடைய பேரம் பேசும் சக்தியா நாங்கள் இருக்கலாம். தமிழ் மக்களுடைய சார்பிலே பேரம் பேசக்கூடிய சக்தியா நாங்கள் இந்த நாட்டில் இருக்கலாம். நாங்கள் என்ன விடயங்களை பேரம் பேசலாம்? நாட்டிலே பல பிரச்சனை இருக்கின்றது, மிக முக்கியமான பல பிரச்சனை இருக்கின்றது. அதிலே மிக மிக முக்கியமானது எங்களுடைய 75 வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வு. இது மிக முக்கியமான பிரதானமான விஷயம். ஒரு விடுதலை போராட்டம் முன்னெடுத்தவன், ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு இனம், ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு இனம், இந்த மண்ணிலே எத்தனையோ மாவீரர்களை தந்த ஒரு மாவட்டம்,
எத்தனையோ மாவீரர்களை விதைத்த ஒரு மண். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் இன்னும் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வு வேணும் என்று சொல்ற ஒரே ஒரு கட்சி நாங்கள் மட்டும்தான். விடுதலை போராட்டத்தினூடாக நாங்கள் அடைய நினைத்த இலக்கு தனிநாடு. இந்த தனிநாடு என்று சொன்னாலே அடித்து விட்டுருவார்கள். தலைவருடைய ஒரு படத்தை முகநூலிலே போட்டார் என்று சொல்லி எங்களுடைய இளைஞரணி தலைவர் சோபரனை 1.5 வருஷத்துக்கு மேல கை செய்திருந்தார். அப்படியான ஒரு சூழலே ஒரு இலங்கைக்குள்ளே எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த முறை எங்களுக்கு கிடைக்கும் இந்த பேரம் பேசும் சக்தியை வைத்து நாங்கள் அதை அடைய முடியுமான்னு நாங்கள் பார்க்கலாம். அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் பொறுப்பு கூறல். ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான அந்த காணாமாக்கப்பட்டவருடைய உறவினருடைய சங்கங்கள் எத்தனையோ நாட்களாக 3000க்கு அதிகமான நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். என்னத்துக்காக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள்? தங்களுடைய உறவுகளுக்கு நடந்தது என்ன என்று அறியறதுக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டுதான் போராட்டம் நடத்துறார்கள். சில அந்த காணாமாக்கப்பட்டவருடைய உறவுகளுடைய போராட்டங்களிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்து நாங்களும் பல இடங்களிலே அவங்களோட இணைந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த மீன் சர்ச்சிலே அவர்கள் எல்லாரையும் அடைத்து வைத்து வெளியிலே செல்ல முடியாத கேட்டை அடைத்த பொழுது நாங்களும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்து உறுப்பினர் அந்த கேட்டை உடைத்து அந்த மக்களுக்கு அந்த போராட்டத்தை நடத்த நாங்கள் அனுமதி செய்ய எடுத்து தந்திருந்தோம். நாங்கள் இந்த இடத்திலே செய்திருந்தோம். மாபெரும் வெற்றியாக அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். அந்த நேரத்திலே கூட ஒரு தாய் இருந்தேன்னு சொன்னார். நான் அந்த நேரத்திலே அந்த போராட்டம் முடிந்து நாங்கள் காந்தி பூங்காலே இருந்து நாங்கள் மதிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த நாங்கள் போராட்டம் முடிந்து கலைச்சு போயிருந்த நாங்கள் அந்த நேரத்தில் அந்த தாய் சொன்னார், நன்றி மகன், நன்றி தம்பி. 30 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய மகன் வீட்டிலே இருக்கும் பொழுது ராணுவமோ போலீஸோ எனக்கு அவர் சொன்னது சரியா ஞாபகம் இல்லை, வீட்டிலே இருந்த மகனை அழைத்து சென்றார்கள். 30 வருடங்களுக்கு பிறகு இன்றும் யாராவது இரவு நேரத்திலோ பகல் நேரத்திலே கதவை தட்டினால் கேட்லே தட்டினால் என்னுடைய மகன் திரும்பி வந்து விட்டாரோ என்று நம்பிக்கை எடுத்தால் நான் போய் தேடி பார்ப்பேன். அந்த தாய் எனக்கு சொன்னது. அந்த தாய்மாருக்கு நீதி வேணும், நீதி கிடைக்க வேண்டும் என்றது எங்களுடைய 2வது விடயமாக நாங்கள் முன்வைத்து நாங்கள் பேரம் பேச வேண்டும். பொறுப்பு கூறல் மிக முக்கியமானது. கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இறுதி போராட்டத்தின் பொழுது இறுதி நாட்களுக்குள்ளே பாஸ்பரஸ் குண்டுகள் கூட வீசப்பட்டதாக பேசப்படுகின்றது. இதுகள் பற்றி இதுவரைக்கும் விசாரணை நடத்தப்படவில்லை. பலர் சொல்லலாம், யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னுமா நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்றீங்க. பல ஆப்பிரிக்க நாடுகளிலே 30 வருடங்களுக்கு பிறகு உண்மை கண்டறியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை கைவிட முடியாது. தமிழனாக பிறந்த எவருமே இந்த 2 விடயங்களை கைவிட முடியாது. இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக இந்த 2 விடயங்களை பற்றி பேசிக் கொண்டு வரும் கட்சி. இந்த 2 விடயங்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். மற்ற கட்சிகளும் இந்த விடயத்தை வைத்து அரசியல் நடத்துவது மட்டும்தான் செய்யும். பல தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற சில கட்சிகளுக்கு இந்த பொறுப்பு கூறல் விஷயம் என்னென்று கூட தெரியாது. ஏனென்றால் சில தமிழ் தேசிய கட்சியில் இருக்கிறவர்களும் கூட இந்த காணாமாக்கப்பட்டவர்களுக்கு அவங்களும் பொறுப்பு. அவங்களெல்லாம் காணாமாக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். அவங்களுடைய குழுக்களும் சிலரை காணாமாக்கி இருக்கிறார்கள். சில பேர் காணாமாக்கப்பட்டது அவர்களும் காரணம். அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சி இந்த 2 விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 விடயங்களுக்குமாகவே மட்டும் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க முடியும். நாங்கள் இன்னும் விடயங்களை செய்வோம். அது இன்னும் 2 விடயத்தை நான் சொல்லுவேன். அந்த 2 விடயங்களுக்குமாக மட்டுமாவது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு அவங்களுடைய விடுதலை போராட்டத்தை தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது ஒரு வீணான விடயமாக போய்விடக் கூடாது. இந்த மண்ணிலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைக்கும் என்று சொன்னா ஒரு அரசியல் தீர்வுடாக மட்டும்தான் நாங்கள் அதை அடைய முடியும். 2வது கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காணாமாக்கப்பட்டவர்களுக்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய இனத்துக்காக போராட போனதால் தான் அந்த நிலை வந்தது. அவர்களுக்காக பேச வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய பொறுப்பு. அதை செய்து கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. வேற எந்த கட்சியும் அதுக்காக குரல் கொடுக்கவில்லை. இது 2வது விடயம். 3வது விடயம் எங்களுடைய நில அபகரிப்பு. மாவட்டம் முழுவதும் வடக்கு கிழக்கு முழுவதும்
தமிழருடைய நிலங்கள் அபகரிக்கப்படும். ஒரு பக்கத்தால ஃபாரஸ்ட்காரன் வாரான், விவசாயம் செய்யற நிலத்துக்குள்ள போய் விவசாயம் செய்ய இயலாது. இது ஃபாரஸ்டுக்கு சொந்தமான காணி, கல்ல போடுறாங்க. பல இடங்களில் நாங்கள் நேரடியாக சென்று அந்த கல்லெல்லாம் கையால் எடுத்து புடிங்கி எறிஞ்சிருக்கிறோம். அப்படிதான் எங்களுடைய விவசாயம் சில இடங்களில் விவசாயம் செய்கிறார்கள். நகர் பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு சில நேரங்களில் அபிவிருத்தி என்று சொன்னால் ரோடோ வீதியோ இல்லாட்டி ஒரு கட்டிடமோ ஆக மட்டும்தான் கண்ணுக்கு தெரியலாம் சில நேரங்களில். ஆனால் எங்களுடைய படுவாங்கரையில் இருக்கிற மக்களுக்கு, கிராமப்புறங்கள் எல்லை கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு அபிவிருத்தி என்று சொன்னாலே தங்களுடைய வயல் நிலங்களும் அபிவிருத்தி தான். இந்த நிலங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு பக்கத்தால தொல்பொருள்காரன் வாரான், வந்து சொல்றான் இதுக்குள்ள நீ போயிடலாம், சைவ சமய வழிபாடுகளை நீங்க செய்யலாம், சமய வழிபாடுகளை நீங்க ஈடுபடலாம். இது பிக்குமேருக்கு சொந்தமான விஷயம். புருட்டுமானோடைய கோயிந்தம், குசலானமலை, வேத்துச்சேனை, விவேகானந்தபுரம், மாவடி வெம்பு, இன்னும் எத்தனை இடங்கள் இனம் கண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் அமைச்சர் வந்தால் ஆலயங்களுக்கு நிதியை ஒதுக்குவார்கள். அந்த நிதியை வைத்து ஆலயத்தை கட்டியிருக்கலாம் என்று சில நேரங்களில் யோசிக்கலாம். ஆனா தொல்பொருள்காரன் வந்தால் நீங்க கட்டியிருக்கிற ஆலயத்துக்குள்ள நீங்களே போகலாம். அதுக்குள்ள போறா கொழும்புல போய் அனுமதி எடுத்துதான் போகணும். மயிலத்தமடு மாதவனை மகாவலி அதிகார சபை அதனை வைத்து எங்களுடைய மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு நடக்கிறது. இது நிறுத்தப்பட வேண்டும். கரையோர பாதுகாப்பு பிரிவு எங்களுடைய மக்களுடைய மீன்வாடியை அகற்ற சொல்றாங்க. ராணுவ முகாம்கள் முரக்கட்டாஞ்சனியா இருக்கட்டும், பாலடி வண்டியா இருக்கட்டும், குறுக்கமடமா இருக்கட்டும், தாண்டியடியில் எங்களுடைய மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு மேல் இருக்கும் எஸ்டிஎஃப் கேம்பாக இருக்கட்டும், இது அனைத்து அகற்றப்பட வேண்டும். மக்களுடைய நிலங்கள் கொண்டு மக்களிடையே கொடுக்க வேண்டும். மூன்றாவது விடயமாக எங்களுடைய காணி அபகரிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதை நாங்கள் மூன்றாவது விடயமாக வைத்து பேரம் பேசலாம். முதலாவது அரசியல் தீர்வு, இரண்டாவது பொறுப்பு கூறல், மூன்றாவது காணி அபகரிப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டு ஒரு இடைக்கால தீர்வு, அரசியல் தீர்வு வரும் வரைக்கும் மூன்றாவது விடயமாக இது இருக்கிறது. நாலாவது மிக முக்கியமானது எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள். நாங்கள் வடக்கு கிழக்குக்கான ஒரு விசேட அபிவிருத்தி நிதியத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். வடக்கு கிழக்கான விசேட அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்குறதுக்கு பல நாடுகள் இணைந்திருக்கிறார்கள். ஆனா கடந்த காலத்தில் இருந்த இனவாத அரசாங்கம், அது கோட்டாவா இருக்கட்டும், ரணிலாக இருக்கட்டும், இவர்கள் இருவரும் வடக்கு கிழக்கு என்ற ஒரு அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்குறது நாங்கள் இணங்க மாட்டோம் நேரடியாக சொல்லுகிறார்கள். வடக்கு கிழக்கு என்ற அபிவிருத்தி நிதியம் உருவாக்க இயலாது. நீங்கள் விரும்பினால் ஒரு அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்குங்கள். அதை எங்க கொடுக்க வேண்டும், வடக்கு கிழக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் நாங்கள் முடிவெடுக்கணும் சொன்னார்கள். நாங்கள் பேசிய பல நாடுகள் சொன்னார்கள், இல்லை வடக்கு கிழக்கு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அளித்தவர். ஆனா இன்று வரைக்கும் அவங்க இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து எடுத்த வாக்குறுதியை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அந்த வகையிலே வடக்கு கிழக்கு ஆக குறைந்த அபிவிருத்தியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சில நாடுகள் தயாரில் இருக்கிறார்கள். நாலாவது விஷயமாக வடக்கு கிழக்குக்கான ஒரு விசேட அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்குவதை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். ஜனாதிபதிக்கு 108 ஆசனம் வரப்போது அவர் சொல்றது போல கொலை செய்தாக்கள், களவெடுத்தாக்கள் சேர்ந்து வேலை செய்ய இயலாது, அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். கட்சி தாவி வாராக்களை சேர்த்துக் கொள்ள இயலாது என்று அவர் அதுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்போம் என்று சொல்றார். அவர் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல், தமிழரசு கட்சி உதவி அவர் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உதவியை தேடி வந்தால் நாங்கள் இந்த 4 விடயங்களை முன்வைத்து நாங்கள் பேரம் பேசுவோம். இந்த 4 விடயங்களை நாங்கள் முன்வைத்து பேரம் பேசுறதா இருந்தால் எங்களுடைய மட்டக்களப்பு மட்டுமல்ல வடக்கு கிழக்கு சேர்ந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்தை ஆதரிக்கிறது மட்டுமே தான். வேற எந்த விடயம் நீங்கள் செய்ய தேவையில்லை. எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ் மக்களுடைய கையிலே இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் எங்களுடைய வாக்குரிமை மட்டும்தான். அந்த வாக்குரிமை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். 5 வருடங்களுக்கு ஒருக்கத்தான் வளமையாக இந்த வாக்குரிமை வரும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் இந்த அமைச்சர் மேரிடமும் ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரிடம் இருந்து பண்ற கஷ்டத்தை பார்த்து இறைவனுக்கே பொறுக்காம தான் 4 வருஷத்தை தேர்தல் நடந்தது. இல்லாட்டி 5 வருஷங்களுக்கு தான் வரும். அந்த வகையில் இந்த முறை எங்களுடைய இந்த வாக்கை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் அமைத்துக் கொடுக்க முடியும். நாங்கள் கடந்த 4 வருடமாக பாராளுமன்றத்தை பேசணும்னாலே சொல்வார், நீ ஒரு புலி, நீ காய்க்க கூடாது, நீ ஒரு பயங்கரவாதி, நீ காய்க்க கூடாது. ஆனா நாங்கள் அதெல்லாம் பார்த்து நாங்கள் பேசாம இருந்ததில்லை. நாங்கள் தொடர்ந்து போராட்டோம்.
ஆனா இம்முறை எங்களுடைய மாவட்டத்தை மக்கள் நான் தனியா என்னை பயங்கரவாதி என்று சொல்லும் பொழுது நான் அவங்களை எதிர்த்து பேசும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுடைய கட்சியிலிருந்து இந்த 3 பேரை அனுப்பினால் நாங்கள் 4 பேர் சேர்ந்து அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம். இதுக்காக தான் என்னுடைய மக்கள் எனக்கு வாக்களிக்க என்னுடைய கட்சிக்கு வாக்களிக்க நாங்கள் பேசுவது மட்டுமல்ல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறோம். இந்த மாவட்டத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியிலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று ஒரு கையில் 2 தரம் தான் தந்தோம். இறுதியாக ஜனாதிபதியுடைய விசேட நிதி என்று சொல்லி 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 3 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஜனாதிபதியுடைய அலுவலகத்தை சென்று உண்ணாவிரதம் இருந்து அதில் 20 கோடியை வெட்டி விட்டார்கள் என்றால் சாணக்கியனூடாக நிதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் வரக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய பேரை முடிந்தால் விடுங்கள், பிரச்சனை இல்லை. அந்த முன்மொழியில் நீங்கள் செய்யுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிய பொழுது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்திருந்தார். தனித்தனியாக அவருடைய நரிப்புத்தி எல்லாருக்கும் தெரியும். தனித்தனியாக கூப்பிட்டு பேசினார். பேசி கேட்டார், என்ன ஆதரிக்கிறது, உங்களுக்கு என்ன தேவை? சில பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு, தங்களுக்கு பார் பர்மிட் வேணும் என்று கேட்டெடுத்தார்கள். மட்டக்களப்பிலையும் தான் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக காசு கேட்டெடுத்துக்கிறார். இது மட்டக்களப்பிலையும் தான். அது அவர்கள் எடுத்தார் என்றது உறுதியாக தெரியும். அந்த கட்சியினுடைய உபதலைவரோ பொருளாளரோ யாழ் மாவட்டத்தில் அண்மையிலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி சொல்லியிருந்தார். செல்வம் அடைக்கலனாத நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அணிகளுக்கு ஆதரவு வழங்குவதற்கு என்ன காசு வாங்குனீங்க நான் சொல்லுவேன் என்று பேர் குறிப்பிட்டு சொல்றார் செல்வ கட்சி. அதே போல இருந்தவங்க கேட்டார், உங்களுக்கு என்ன செய்ய வரும் உங்களுடைய மக்கள்? நான் அவர்கள் சொல்லியிருந்தேன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் 79,000 அதிகமானவர்கள் எங்களுடைய கட்சிக்கு போன தேர்தலை வாக்களித்திருந்தார். நீங்கள் சொல்லும் இந்த 2 ராஜாங்க அமைச்சரும் இந்த தமிழ் மக்களுக்கு 79,000 வாக்களித்து இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த மக்கள் வாழும் பிரதேசத்துக்கு அந்த மக்களுக்கு நீங்க எதுவும் செய்யவில்லை என்று சொல்லியிருந்தேன். அந்த நேரத்திலே ஜனாதிபதி சொன்னேன், இந்த எங்களுக்கு வாக்களித்த அந்த 79,000 மக்களுக்கு கூட இன்னூறாக அந்த மக்களுக்கு சில அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே முன்மொழிவுகள் அனுப்பப்பட்ட முன்மொழிவுகளுக்கு ஏற்ற வகையிலே 40 கோடி ரூபாய் நிதி மாவட்ட செயலகத்துக்கு வந்தது. மாவட்ட செயலகத்துக்கு வந்த அந்த நிதி ஒவ்வொரு பிரதேச செயலகங்களூடாக பயன்படுத்தப்பட்டது. இந்த பிரதேசத்திலே பல அபிவிருத்தி திட்டங்கள் நடந்தது. நாங்கள் தான் பல அபிவிருத்தி திட்டங்கள் இந்த பிரதேசம் செய்திருந்தோம். இவரை கொஞ்சம் சரி ஐயா, முடிய காய்ப்ப உங்களுக்கு ஒரு பேர்டே போட்டு தாரோம், ஐயா ஒரு பேர்டே போட்டு கொடுக்க முடியும். அந்த வகையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் 40 கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களுக்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டு அந்த காசு மாவட்ட செயலம் ஊடாக பிரதேச செயலம் ஊடாக வந்து நீங்கள் இங்க இருக்க வீட்டிற்கு மக்கள் வாசிக்கும் பிரதேசங்களில் பல வேலை நடந்து முடிஞ்சிருக்கு. நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை செய்துதான் இங்கே வருகை தந்தீர்கள். சிலர் சொல்லியிருக்கிறார்கள், சாணக்கியன் ஜனாதிபதி அவர்கள் காசு வாங்கி அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அப்படி செய்யவில்லை. ஜனாதிபதி அவர்கள் அந்த நேரத்திலே அந்த நிதியை தரும் பொழுதே நான் சொல்லியிருந்தேன், இலங்கை தமிழரசு கட்சி என்ன தீர்மானம் எடுக்குதோ அதுதான் என்னுடைய தீர்மானம். நான் தனியாக ஒரு ஆதரவு உங்களுக்கு தர முடியாது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியின் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா என்றால், கொலை குற்றச்சாட்டு உள்ள டக்ளஸ் தேவானந்த வழக்கிலையும் புள்ளையான் கிழக்கிலையும் இருந்தால் தமிழரசு கட்சி நான் உங்களுக்கு ஆதரவு தரும் என்று நேரடியாக சொன்னார். கொலையாளிகள் இருக்கும் மேடையிலே நாங்கள் இருக்க தயாரில்லை என்பதை சொல்லியிருந்தேன். அவர் பார்த்த கணக்கு அவ்வளவுதான். புள்ளியானையும் டாக்டர்ஸையும் வச்சிருந்தால் அதிக அளவான வாக்கு எடுக்கலாம் அவர் நம்பினார். அவர் போனார். நடந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்த எல்லாம் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே நான் மக்கள் நீண்ட நேரமாக இருக்கிறீர்கள். எல்லாரும் இப்பொழுதே நீங்க யாருக்கு வாக்களிக்க வேணும் முடிவெடுத்து விட்டீங்கள். நீங்க எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு போட வேணும், எந்த கட்சி ஆதரிக்க வேணும், எந்த கட்சி ஆதரிக்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் தீர்மானம் எடுத்து முடிச்சிட்டீங்க. இனி நான் சொல்லிதான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றது இல்லை. ஆனால் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவதனுடைய நோக்கம், இங்கே வரைய தந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்குள்ளே சென்று மக்கள் கேட்டால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்துக்கு 3ஆம் இலக்கத்திலே சாணக்கியருக்கு தான் வாக்களிக்கணும் சொல்லுவீர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்பார்கள், ஏன் வாக்களிக்க போறீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி, தமிழ் மக்களை, அதாவது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்களை இம்முறை பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக இந்த நாட்டிலே ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாற்றுவதற்கு தான் நாங்கள் வாக்கை போட போகிறோம்.
இலங்கை தமிழரசு கட்சியை பேரம் பேசும் சக்தியாக மாற்றுவதற்கு தான் நாங்கள் இந்த இம்முறை சாணக்கியர் வாக்களிக்க போறோம் என்பதை சொல்ல வேண்டும். இம்முறை மாவட்டத்தை சேர்ந்த சாணக்கியனை இந்த நாட்டுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாற்றுவதற்கு தான் நாங்கள் இந்த வாக்கை போட போறோம் என்பதை அந்த கிராம மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வகையில் அந்த விடயத்தை நீங்கள் சொல்லி இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கான போடுற வாக்காக அமையும். நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக ஒரு அரசியல் தீர்வை அடைவதற்காக போடுற வாக்காக இருக்கும். நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு போடுற வாக்காக அமையும். நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கு போடுற வாக்காக இருக்கும். நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு மாவட்டமாக மாற்றுவதற்கு போடுற வாக்காக இருக்கும். அந்த வகையிலே எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அதிகாலையிலே நீங்கள் எல்லாம் வாக்களிக்கும் நிலையத்துக்கு சென்று இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு நேரடியாக ஒரு புள்ளடியை போட்டு என்னுடைய 3ஆம் இலக்கத்துக்கு மேலே ஒரு புள்ளடியை போட்டால் இந்த மாவட்ட மக்களுடைய எதிர்காலத்தை நான் பொறுப்படுத்தி வழிநடத்த தயார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட்டுங்க.